ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸாக இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வந்ததும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி அங்கே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் ஒரு முழு காலிஃப்ளவரை கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதாவது பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். சாதம் வடிக்கும் போது நான் உப்பு போடல, அதனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸில் கூட இதை பண்ணலாம். அவ்வளோதான், கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட்டா நம்மளுக்கு சுட சுட கம கமன்னு காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. ரொம்ப அங்கே ஹெல்த்தியானது. வெஜிடபிள் நல்லா